ஹாய் கைஸ், வெல்கம் டு வைவி ஸ்டுடியோஸ். நான் உங்கள் விங்கி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பைசன்ங்கிற படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள். இவரோட படங்கள்லையுமே ஒரு ஒரு சின்ன டெம்ப்ளேட் இருக்கும். என்னன்னா, ஒரு கிராமத்துப்புற படம், ஒரு ஒரு இளைஞனோட ஒரு வாழ்வியல் கதை இருக்கும். அவன் எப்படி முன்னேறினா, அவனோட எண்ணத்துல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, அவன் எப்படி அதை ஓவர் கம் பண்ணானுங்கிற ஒரு கதை இருக்கும். இதையும் தாண்டி சில சில பொருட்கள் வந்து பக்கம் வைக்குங்க. அப்படி எது ஒரு சாம்பிள் சொல்லணும்னா, வாழை படத்துல வந்து அந்த வாழை இலையோட அந்த தொழிலை வந்து காட்டியிருப்பாங்க. பரியேறும் பெருமாள் அந்த நாய்க்குட்டியை காட்டியிருப்பாங்க. மாமன்னல்ல வந்து அந்த பன்னி குட்டியை காட்டியிருப்பாங்க. கர்ணன்ல அந்த ஒரு கழுதையை வந்து காட்டியிருப்பாங்க. இப்படி நிறைய பங்கு வகிக்கும். இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இது என்னன்னா பைசன், அதாவது காளை மாட்டோட ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க ட்ரெய்லர்ல என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். உன்னை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி, அது எரிமலை அணைத்திடுமா. உங்களுக்கு என் தேவை என்னங்கிறது முக்கியம் இல்ல, என் பிரச்சனை என்னங்கிறது முக்கியம் இல்ல, உங்க முன்னாடி எப்படி நிக்கிற எப்படி பேசுறங்கிறதா உங்களுக்கு முக்கியம் இல்ல. நிமிந்து பார்த்தாலே அடிப்பீனாலே குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது. இன முகவரி அது இனி விழித்திறந்திடுமே. 3, 2, 1. நீலம் ஸ்டுடியோ, த்ருவ் விக்ரம். காளை மாடு. அதாவது சவுத். கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊர்ல பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியா என் புள்ளி எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளவு பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். ஈரா பகை. இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ? இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. கிட்டான் பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய், நீ கிளம்புடா. இது ஒரு படத்தோட ட்ரெய்லர்னு சொல்றதை விட ஒரு படைப்பை வந்து எவ்வளோ அழகாக காமிச்சிருக்கான்னு சொல்லலாம். நிறைய
அந்த வழியை காட்டுறாங்க. ஒரு கபடி பிளேயர் வந்து எப்படி காட்டுவாங்க, அவரோட கஷ்டங்கள் எப்படின்னு. பொதுவாகவே நமக்கு 1000 கஷ்டம் இருக்குங்க. ஒவ்வொருத்தனுக்கும் மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் 1000 கஷ்டம் இருக்கும். நீ ஆம்பளை பொம்பளை எதுவுமே கிடையாது. ஆனா இவர் நமக்கு என்ன காட்டுறாருன்னா, அதையும் தாண்டி ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு ஜாதி காட்டுறது, நீ கீழே நான் மேலேன்னு நம்ம 1000 கஷ்டம் தாண்டி வருவோம். நம்ம ஒரு கபடி பிளேயர், நம்ம ஒரு திறமையை காட்டுன்னு உள்ள வருவோம். ஆனா இங்க வந்து இது மாதிரி சில பாகுபாடுனால அவங்களோட திறமை, அவங்களோட லட்சியம்லாம் பாதிக்கப்படுது. ஸோ அதுல ஒரு கதை தான் இந்த பைசன் நான் நினைக்கிறேன்.